Philadelphia Ministries, India presents வாழ்வளிக்கும் வார்த்தைகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே திருவுமாய் இந்த பார்ட் 2 இரண்டாவது பகுதி, தகப்பனுடைய அன்பை புரிந்து கொள்ளுதல், அண்டர்ஸ்டாண்டிங் காட்ஸ் லவ், அண்டர்ஸ்டாண்டிங் ஃபாதர்ஸ் லவ் பகுதி 2க்கு உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இதை முன்பாக பார்ட் 1ஐ பார்க்காதவர்கள் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அதை நீங்கள் பார்க்கும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அது பழைய ஏற்பாட்டிலே ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 3வது 4ஆம் வசனத்திலே அன்பு என்கிற கயிறினாலே கட்டி இழுக்கப்பட்டது என்று போடப்பட்டிருக்கிறது. அதை விவரித்து நான் பகுதி 1லே நான் காண்பித்திருக்கிறேன். அது கயிறினாலே ஒரு தரதரவென்று ஒரு மிருகத்தை இழுப்பது போல ஒவ்வொரு மனுஷனை இந்த உலகத்திலே உண்டாக்கும் போது ஆதாயமாயும் அவர் செய்யவில்லை. இதை கேட்கிற ஒவ்வொரு மனுஷனையும் அவர் அப்படி செய்கிறதல்ல. ஒரு மிருகத்தை போல இழுத்து கொண்டு போகிறவர் அல்ல, கட்டி ஒரு கயிறினாலே கட்டி இழுக்கிறவர் அல்ல. அதற்கு பதிலாக அந்த தகப்பனுடைய அன்பு எப்படி என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் அந்த பிள்ளை அந்த தன்னுடைய அன்பின் அரவணைப்பிலும் தன்னுடைய அன்பின் ஆதரவிலும் இருந்து அதற்கு ஆலோசனை கொடுத்து அந்த உறவின் மகிழ்ச்சியினாலே அது வாழ வேண்டும் என்று சொல்லி தகப்பன் விரும்புவது போல உங்களையும் என்னையும் உண்டாக்கின கர்த்தர் அந்த அன்பிலே அந்த ஆலோசனையிலே நீங்கள் வாழ வேண்டும் என்று அந்த லிபர்ட்டியிலே ஃப்ரீடம் கொடுத்திருக்கிறார். நீங்கள் சரியா தவறா என்பதை நீங்கள் தீர்மானம் எடுத்துக்கொள்ளலாம். உங்களை கட்டி அவர் கட்டாயப்படுத்தி இழுக்கிற தேவன் அல்ல என்பதை பகுதி 1லே பார்த்தோம். ஏனென்று சொன்னால் யோபின் புஸ்தகத்திலே 36ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் உபத்திரவம் என்கிற கயிறு போடப்பட்டிருக்கிறது. நியாயாதிபதிகள் 16, 8, 9, 12லே அங்கு சிம்சோனை கட்டப்பட்டிருக்க கயிறு. யோபிலே நீங்கள் 41ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அங்கு ஒரு மிருகத்தை கட்டி இழுக்கிறது என்று பார்க்க. இவையெல்லாம் ஒரு நுகங்கள். அதனாலே அன்பின் கயிறு அல்ல, அரவணைப்பினாலும் அன்பினாலும் அந்த ஆலோசனையினாலும் வழி நடத்துகிற தகப்பன் என்று சொல்லி முதலிலே பார்த்தோம். இது பழைய ஏற்பாட்டு. இப்போது இந்த 2வது பகுதியிலே புதிய ஏற்பாட்டிலிருந்து நான் ஒரு பகுதியை இதே போல காட்டுகிறேன். ஆண்டவருடைய தகப்பனுடைய அன்பை புரிந்து கொள்ளுதல், அண்டர்ஸ்டாண்டிங் ஃபாதர்ஸ் லவ். அவர் வலுக்கட்டாயமாய் தன்னுடைய பிள்ளைகளை அவர் வலுக்கட்டாயமாய் எதையும் செய்கிறதல்ல. அன்பினாலேயே அந்த பிள்ளைகள் அந்த அன்பும் அரவணைப்பும் அந்த சந்தோஷமும் அந்த உறவிலே உண்டாகிற மகிழ்ச்சியினாலே தகப்பனின் அன்பை ருசித்து ரசித்து சரியான காரியத்தை தன்னுடைய வாழ்க்கையில செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற ஒரு நல்ல தகப்பன் என்பதை புதிய ஏற்பாட்டை காட்டப் போகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் 30ஆம் வசனம் வரைக்கும் நமக்கு எல்லாருக்கும் ஒரு தெரிந்த பகுதி என்னவென்று சொன்னால், இளைய குமாரன் மூத்த குமாரன். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி. ஒருவேளை நீங்கள் தெரியவில்லை என்று சொன்னால் நான் இதை சுருக்கமாய் சொல்கிறேன். இந்த இடத்திலே இளைய குமாரன் மூத்த குமாரனை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த இடத்திலே ஒரு தகப்பனுடைய அன்பு எப்படி செயல்பட்டது என்பதை புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டு ஓசியாவிலே 11ஆம் அதிகாரம் 3வது 4ஆம் வசனத்திலே இஸ்ரவேல் ஜனத்துக்கு தன்னுடைய அன்பை எப்படி வெளிப்படுத்தி அந்த அரவணைப்பை வைத்து அவளை வழி நடத்தினார். அவளை கட்டாயப்படுத்தவில்லை. அவளை கட்டாயப்படுத்தியிருந்தால் அந்த அன்பை விட்டு அவர்கள் வெளியே போயிருக்க மாட்டார்கள். ஆனால் அங்கு ஆதகம் பண்றது என்னவென்று சொன்னால், என்னுடைய அன்பை அரவணைப்பில் இருக்க வேண்டியவர்கள் தவறான தீர்மானங்கள் எடுத்து அந்த அன்பை விட்டே வெளியே போய்விட்டார்கள். எப்படி ஆதங்கம் பண்ணுகிறார். அதே போல புதிய ஏற்பாட்டில் இப்போது ஒரு தகப்பனாய் ஒரு குமாரன், 2 குமாரனை குறித்து புதிய ஏற்பாட்டு இந்த லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இந்த இளைய குமாரன் பாருங்க, இந்த இளைய குமாரன் தகப்பனத்தில் வந்து கேட்கிறான். 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், எனக்கு பங்கை ஆஸ்தியிலே பங்கு தர வேண்டும் என்றான். அந்தபடியே அவன் அவளுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சுதந்திரத்தை தகப்பன் பிள்ளைக்கு கொடுக்கிறான். அந்த தகப்பனுக்கு கட்டாயம் தெரியும், இவங்கிட்ட இந்த ஆஸ்தியை பங்கு கொடுத்தா பின்பாக அதை அடித்து விட்டு துர்மார்க்கமான காரியத்துக்கு கூட போகலாம் என்று சொல்லி அந்த தகப்பனுக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்கும். ஆனாலும் அந்த மகனை எப்படி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார் பாருங்க. அவன் ஆஸ்தியை கேட்கும் போது
அவனுக்கு அந்த ஃப்ரீடம் இருக்கிறபடினால அவனை கட்டாயப்படுத்தலை. நான் கொடுக்க மாட்டேன்டா உனக்கு, என் சொத்தை நான் உனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லலை. அவன் கேட்ட உடனே அவனை டாமினேட் பண்ணாமல், அவருக்கு தெரியும் இவன் அதை கொண்டு போனானா அடிப்பான், தவறான வழிகளுக்கு போவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது என்பது அந்த தகப்பனுக்கு தெரியும். ஆனால் தெரிந்தும் அவனுடைய சுதந்திரத்துக்கு அந்த ஃப்ரீடம் இருக்கிறபடினாலே அவனுடைய சாய்ஸ்க்கு அந்த பங்கை கொடுக்கிறார். வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா பின்னாலே துர்மார்க்கமாய் வாழ்ந்து அவனுடைய வாழ்க்கை பட்டினியினாலும் வறுமை தரித்திரத்தினாலும் எழுந்து கடைசியாக அவன் வாழ்க்கையை முடித்து விடுகிறது போல பன்றி தவிட்டை சாப்பிடுகிறான். பிரியமானவர்களே, இந்த கேட்கிறவங்களுடைய வாழ்க்கையில கூட ஒருவேளை தேவன் உங்களுக்கு சில காரியங்களை சொல்லி செய்யாமல் வாழ்க்கையில சில வேதனைகள், பண கஷ்டங்கள், நெருக்கங்கள், குடும்ப சமாதானம் இல்லாமல் போவது, உங்களுடைய வாழ்க்கையில வியாதி, வித்தியாசமான சூழ்நிலையை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் நான் சொல்கிறேன், ஒரு நல்ல தகப்பன் உண்டு, உங்களை புரிந்து கொண்ட தகப்பன். அவர் உங்களுடைய இடத்திற்கே இறங்கி வந்து நீங்கள் எந்த சூழ்நிலை இருக்கிறீர்களோ அந்த சூழ்நிலையிலே அவரை தூக்கி எடுக்கிறவர். இந்த இளைய குமாரன் என்ன யோசித்தார் என்று சொன்னால், அவனுக்கு புத்தி தெளிந்தது. இந்த தகப்பன் காத்து கொண்டே இருக்கிறார். அவனுடைய ஃப்ரீடம்ல கை வைக்கவே இல்லை. அவர் எப்படி பழைய ஏற்பாட்டில் கட்டி இழுக்கலையோ, இந்த மகனை அவர் கட்டி டாமினேட் பண்ணி அப்படியே வச்சுக்கணும்னு யோசிக்கவே இல்லை. அவன் கேட்டான், ஆஸ்தியை கொடுக்கப்பான்னு கேட்டான். புதிய ஏற்பாட்டில் வேதம் சொன்ன தகப்பன் என்ன செய்தான்? ஆஸ்தியை கொடுத்தான். தகப்பனுக்கு கட்டாயம் தெரிந்துதான் இருக்க வேண்டும், இவன் இதை அழித்து விடுவதற்கே நிறைய வாய்ப்புகள் உண்டு சொல்லி. ஆனாலும் அவனை அதை பண்ணாம அந்த ஃப்ரீடமை கொடுத்தார். அதுதான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற அந்த தகப்பனுடைய அன்பு. பிரியமானவர்களே, சில காரியம் நம்மை குறித்து அவருக்கு தெரியும், ஆனாலும் அந்த தீர்மானங்களை நீங்களும் நானும் எடுக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற ஒரு நல்ல தகப்பனின் அன்பை இந்த வேளையில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த தகப்பன் அந்த இளையகுமாரன் போன பிற்பாடாக ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வீட்டிலே காத்து கொண்டிருக்கிறார். இவன் எப்போது மனம் மாறி, இவன் எப்போது புத்தி தெளிந்து என்னிடத்தில் வருவான் என்று சொல்லி இந்த வேளையில் இதை கேட்கிற பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களுக்காக ஏங்கி கொண்டிருக்கிறார். தவறு செஞ்சிட்டீங்களா பரவாயில்ல, கீழே விழுந்துட்டீங்களா பரவாயில்ல, பாவம் செஞ்சிட்டீங்களா பரவாயில்ல, கண்டமாகாதீங்க. ஏன்னா அந்த தகப்பனுடைய அன்பு உங்களுக்காக ஏங்கி கொண்டிருக்கிறது. இவன் எப்போது புத்தி தெளிந்து என்னுடைய அன்புக்கு நேராய் திரும்ப வருவான். இதை கேட்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, உடைய பிள்ளைகள், உடைய குடும்பத்தில் நீங்கள் கேட்கிற யாராயிருந்தாலும் அந்த அன்புக்காக ஏங்கிருப்பீர்கள் சொன்னால் உடைய அன்புக்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். இப்போதே அந்த அன்புக்குள்ளாக வாங்க. அந்த அன்பு திரும்ப உங்களை தூக்கி எடுக்கும், திரும்ப உங்களுடைய குடும்பத்தை உயர்த்தும், திரும்ப உங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்தும், திரும்ப உங்களை ஆசீர்வதிக்கும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இரண்டாவது, மூத்த குமாரன். மூத்த குமாரனும் பார்த்தீங்கன்னா அந்த மூத்த குமாரன் தகப்பனோடு தான் இருந்தான். ஆனால் நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த தகப்பனுடைய அன்பை சரியாய் புரிந்து கொள்ளாததுனாலே இளைய குமாரனுக்கு அப்படி ஒரு காரியம் செய்த போது மிகவும் கோபம் கொண்டார். காரணம் என்ன? இந்த உறவை, தகப்பனுடைய அன்பை சரியாய் புரிந்து கொள்ளவில்லை. அவன் தகப்பனுடைய அன்பை சரியாய் புரிந்து கொள்ளாமல் ஒரு தவறான தீர்மானத்தை எடுத்து வெளியே போயிட்டு திரும்ப இந்த தகப்பன் அந்த அன்பை வெளிப்படுத்த காத்து கொண்டே இருந்தார். அந்த அன்பை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் யோசித்துக் கொண்டே ஒவ்வொரு நாளும் அந்த இளைய மகனுக்காய் காத்து கொண்டிருந்தார். எப்போது தன்னுடைய அன்பை புரிந்து கொள்வான் என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருந்தார். ஒரு நாளிலே அவன் புத்தி தெளிந்து வந்து இந்த அன்பை திரும்ப அவன் புரிந்து கொண்டான். அந்த அன்புக்குள்ளாய் திரும்ப வந்து விட்டான். இந்த மூத்த குமாரனை பார்த்து சொன்னால் உள்ளேதான் இருந்தான். ஆனால் இந்த அன்பை, தகப்பனுடைய அன்பை அவன் சரியாய் புரிந்து கொள்ளவில்லை. அந்த தகப்பனுடைய அன்பை அவன் சரியாய் புரிந்து கொண்டு அறிந்திருப்பான் என்று சொன்னால், அந்த தகப்பனுடைய அன்பை புரிந்து சரியாய் அறிந்திருப்பான் என்று சொன்னால், அந்த தன்னுடைய இளைய மகன், தன்னுடைய சகோதரன் அவன் அப்படிப்பட்டு காயப்பட்டு வரும்போது அவன் அதை ஏற்றிருந்திருப்பான். ஏனென்று சொன்னால் அந்த தகப்பனுடைய அன்பு அப்படிதான். இவன் தனிப்பட்ட விதத்தில் இந்த அன்பை புரியாதபடினாலதான் அந்த தன்னுடைய சகோதரன் வரும்போது அவன் என்ன செய்து சொன்னால் கோபப்பட்டு, நீங்கள் 15ஆம் அதிகாரத்தில் வேதத்தில் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் 28ஆம் வசனம், அப்போது அவன் கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அடைத்தான். இவன் பாருங்க, உள்ளே இருந்து வெளியே இருக்கிறான். அவன் மைண்ட் செட் வெளியே இருக்குது, நான் உள்ள வரமாட்டேன் அப்படின்றான். ஏன்னா தகப்பனுடைய அன்பை புரிந்து கொள்ளவில்லை. இந்த வேளையில நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொல்லலாம், நீங்கள் வேதத்துக்கு போகலாம், சபைக்கு போகலாம், ஆனால்
தனிப்பட்ட விதத்திலே நாம் தேவனோடு கூட அந்த அன்பை புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, அவன் வெளியே இருந்து உள்ள வந்தான், இவன் உள்ளே இருந்த இவன் மனம் வெளியே இருக்குது. ஏன்னா ஆண்டவர் தகப்பன் சொல்கிறார், அவனை வருந்தி திரும்ப உள்ள கேட்கிறார். என்னன்னா, ஏன் அன்பை முதல்ல புரிஞ்சுக்கப்பா, ஏன் அன்பை புரிஞ்சுக்கினா இந்த சகோதரனை உங்களுக்கு நான் பண்ண பத்தியா, அதை நீ அக்செப்ட் பண்ணுவ. அக்செப்ட் பண்ணாததுக்கு காரணம் என்னன்னா, உள்ள இருந்து அந்த அன்பை புரிந்து கொள்ள முடியவில்லை. அதனால தான் பின்னால சொல்றான் பாருங்க, 29ஆம் வசனத்துல, தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உடைய கற்பனை மீதாரத்திலும் என் சிநேகிதோடு நான் சந்தோஷமா இருக்கும்படி நீ ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுக்கவில்லையே. அப்ப கூட பாருங்க, இவன் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தான், இவன் ஒரு அடிமை மாதிரி இருந்தான். அப்பா போனா போவான், வானா வருவான், இதை செய்யினா செய்வான். ஆனா உறவுல வர அன்பு பாருங்க, அதை புரிந்து கொண்டா அப்படி இருக்காது. இது ஒரு பெரிய சந்தோஷத்தினாலே உண்டாகும். சந்தோஷம் சமாதானத்தினாலே தகப்பனுக்கு கீழ்ப்படிவான். ஆனா இவனுக்குள்ள இவனே ஒரு கட்டுப்பாட்டை வச்சு போனா வந்தா, அப்பாவுக்கு ஒரு அடிமையா இருக்கிறது போல இவனே தன்னை கட்டுப்பாட்டுக்குள்ளே நடந்து கொண்டான். பிரியமானவர்களே, அந்த அன்பு அப்படிப்பட்டதல்ல. இவனுக்கு அதை நீங்க வேதத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸோடு கூட சந்தோஷமா இருக்கிறது தவறு அல்ல. ஆனால் இந்த தகப்பனுடைய உறவோ இருக்கிற சந்தோஷத்தை காட்டிலும், அந்த அன்பை புரிந்து கொள்வதை காட்டிலும், நண்பரிடத்தில் அதிகமான சந்தோஷம் இருக்கிறது போல இவனை பார்க்கிறது போல தெரிகிறது. இந்த வேளையிலே நான் சொல்கிறேன், எங்கும் இல்லாத ஒரு பெரிய சந்தோஷத்தை இந்த உங்களை உண்டாக்கின, உங்களையும் என்னை உண்டாக்கின இந்த சந்தோஷத்தை உங்களுடைய வாழ்க்கையில இந்த தகப்பனுடைய அன்பை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று சொன்னால், அதை அறிந்து கொள்வீர்கள் என்று சொன்னால், இப்போதே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மனமகிழ்ச்சி உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, இந்த வேளையில கூட கர்த்தாவே, புதிய ஏற்பாட்டில் நாங்கள் பார்த்தோம், அந்த இளைய குமாரன் எப்படி கர்த்தாவே தவறான தீர்மானங்களை எடுத்து அவன் எடுக்கும் போது கூட அவனுக்கு லிபர்ட்டி கொடுத்து, ஃப்ரீடம் கொடுத்து, ஆண்டவரே நீங்க அவனை டாமினேட் பண்ணாம, ஒரு கயிறு மாதிரி அவனை கட்டி போடாமல், அவனுடைய தீர்மானத்துக்கே நீங்க விட்டு கொடுத்து அவனுக்கு ஆஸ்தியை கொடுத்தீங்க. ஆனால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய அன்பை அந்த பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு தகப்பன் இருந்தது போல, பரம தகப்பனாகிய நீர் இதை கேட்கிற ஒவ்வொருவரும் உடைய வாழ்க்கையில வேதனைகள், காயங்கள், கஷ்டங்கள் உண்டாஇருக்கிற வாழ்க்கையில கர்த்தாவே, ஓ நான் நன்றாய் அவரை புரிந்து அவர் சொல்லுகிறதை கேட்டிருப்பேன் என்று சொன்னால், என் குடும்பத்தில் இது நடந்திருக்காதே, என் வீட்டிலே நடந்திருக்காதே, என்னை சுற்றிலும் இப்படி பொருளாதார காரியங்கள் நடந்திருக்காது என்று சொல்லி அவருடைய ஆலோசனை நான் செவி சாய்த்திருப்பேன் என்று சொன்னால், இப்படி உண்டாயிருக்காது என்று சொல்லி மனவேதனைப்படுகிறவர்கள், காயத்தோடு இருக்கிறவர்கள், அந்த அன்புக்காய் ஏங்கிக் கொண்டிருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே நீர் காத்து கொண்டிருக்கிறீர். இப்போதே இதை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உடைய அன்பை திரும்பமாய் புரிந்து அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அந்த உறவினாலே, உடைய அன்பினாலே வருகிற உறவினாலே அந்த மன மகிழ்ச்சி இப்போதே ஒவ்வொருவருக்கும் அவருடைய குடும்பத்துக்கு உண்டாகும்படியா நான் ஜெபிக்கிறேன். மூத்த குமாரனை போல தனக்குள்ளே ஒரு கட்டுப்பாட்டை வைத்துக் கொண்டு கர்த்தாவே, தகப்பன் இப்படிதான் சொல்லி ஒரு அடிமையை போல ஒரு கட்டுப்பாடு கூட வாழாமல் அந்த உறவிலே உண்டாகிற சந்தோஷத்தை அனுபவிக்கும்படியாய் கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். அப்படி செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பங்களை அவளை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் அவருடைய அன்பின் புரிந்து கொள்ளுதல் இன்னொரு ஆண்டவரே மேலான ஒரு காரியத்தை கடந்து அவருடைய வாழ்க்கையும் குடும்பத்தையும் சுற்றிலும் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குவதாக ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. God bless you. God bless you. Thanks for watching.